நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி 5 நற்காரியங்கள். இன்றைய வேதாகம பகுதி சங்கீதம் 107 1 முதல் 9 வரை வசனங்கள். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கையுக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்திலே அவாந்தர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்மா தோய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்கள் ஆக. குறிப்பு வசனம்: கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 107 1. தங்களிடம் இருப்பவைகளுக்காக நன்றி சொல்லும் குணம் கொண்டவர்கள் நல்ல தூக்கம், குறைவான நோயின் அறிகுறிகள் மற்றும் அதிக மகிழ்ச்சியை சுதந்தரிக்கின்றனர் என்று ஒரு ஆய்வு கூறுகிறது. இந்த நன்மைகள் எல்லாம் ஈர்க்கக்கூடியவைகள். உளவியாளர்கள் நமது நல்வாழ்வை மேம்படுத்த ஒவ்வொரு வாரமும் நாம் நன்றி செலுத்த வேண்டிய 5 காரியங்களை ஒரு நன்றி செலுத்தும் குறிப்பில் எழுதும்படிக்கு பரிந்துரைக்கின்றனர். வேதம் நீண்ட காலமாக நன்றி உணர்வு நடைமுறையை ஊக்குவித்து உள்ளது. உணவு மற்றும் திருமணம் முதல் படைப்பின் அழகுகள் வரை இது போன்ற விஷயங்களை வரமாக பார்க்கவும் அவற்றை நமக்கு அருளும் தேவனுக்கு நன்றி செலுத்தவும் வேதம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. சங்கீதம் 107 நன்றியுள்ளவர்களாக இருக்கக்கூடிய 5 விஷயங்களை பட்டியலிடுகிறது. வனாந்தரத்தில் இருந்து அவர்களை மீட்டதற்காய், சிறையிருப்பில் இருந்து விடுவித்ததற்காய், நோயிலிருந்து குணப்படுத்தியதற்காய், செங்கடலில் இருந்து பாதுகாத்ததற்காய் மற்றும் வறண்ட நிலத்தில் அவர்களை செழிப்பாய் வாழச் செய்ததற்காய் கர்த்தரை துதியுங்கள் என்று சங்கீதம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறது. ஏனெனில் இவை அனைத்தும் தேவனுடைய மாறா அன்பின் அடையாளங்கள். உங்கள் கைகளில் சிறிய நோட்டு கைவசம் இருக்கிறதா? இப்பொழுது நீங்கள் நன்றி செலுத்த விரும்பும் 5 நல்ல விஷயங்களை ஏன் எழுதக்கூடாது? அவை நீங்கள் இப்பொழுது சாப்பிட்ட உணவாக இருக்கலாம், உங்கள் திருமணமாக இருக்கலாம், அல்லது இஸ்ரேலை போல் இன்று வரை உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய மீட்பு கிரியைகளாய் இருக்கலாம். வெளியே பாடும் பறவைகளுக்கும் உங்கள் சமையல் அறையில் இருந்து வரும் வாசனைக்கும் உங்கள் நாற்காலியின் வசிக்கும் அன்புக்குரியவர்களின் முணுமுணுப்புகளுக்கும் நன்றி சொல்லுங்கள். அவைகள் ஒவ்வொன்றும் நமக்கு அருளப்பட்ட வரங்கள், தேவனுடைய மாறாத அன்பின் அடையாளங்கள். ஏன் வேதம் அடிக்கடி நன்றியுள்ளவர்களாக இருக்க நம்மை அழைக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? இன்று நீங்கள் எந்த 5 நல்ல விஷயங்களுக்கு நன்றி செலுத்த போகிறீர்கள்? தேவனே, நீர் என் வாழ்வில் கொடுத்த ஒவ்வொரு நல்ல விஷயத்திற்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் உமக்காய் நன்றி அறிதலோடு இருக்கிறேன்.